பாட்டு பாடணும். அல்லேலூயா. நல்லா பாடணும். ஆண்டவர் அப்படிதான் பாடி மகிமைப்படுத்துது தேவன் கொடுக்கிற கிருபை. அல்லேலூயா. அது நல்லா உண்மையிலே சாம் நல்லா பாடி கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாம். அபிஷேகத்தெல்லாம் அடிச்சிடலாம். நிறைய காரியங்கள் முயற்சி செய்யலாம் ஆண்டவருக்காக. அதாவது இப்படி வாஞ்சையா இருக்கும்போது, அதாவது மானானது நீரோடிகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே நான் உண்மையே வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அப்போ வாஞ்சை உள்ளவனை கர்த்தர் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். வாஞ்சையா இருந்தா தான் கர்த்தர் சொல்றாரு வாஞ்சையா இல்லைன்னா விடுவிக்க மாட்டார். அதனால வாஞ்சை நமக்கு முதல்ல என்ன வேணும்? நமக்கு நல்லா பாடணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா துதிக்கணும். அப்படி அந்த வாஞ்சை நமக்கு வரணும். அல்லேலூயா. உண்மையிலே சாமுக்கு வந்திருக்கு. நிறைய பசங்களும் இன்னைக்கு நிறைய பேர் நல்லா உற்சாகமா, உண்மையிலே ஆரம்பத்துல இருக்கிறதை காட்டி இப்ப நல்லா உற்சாகமா பசங்க நல்லா வராங்க, நல்லா வசனம் சொல்றாங்க. உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. அதனால இன்னும் நல்லா நினைச்சுங்க, நல்லா பாட்டு பாடுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணாமலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நல்லா சின்ன பசங்க நல்லா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நல்லா டெய்லி என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். நல்லா வேதத்தை வாசிங்க, நல்லா என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. நல்லா பாட்டு பாடுங்க. பாட்டு பாடுறது அவ்வளவு தேவனுக்கு பிரியமான காரியம். அல்லேலூயா. நல்லா பாட்டு பாடுங்க. நீங்க நீங்க பாடலாம். அல்லேலூயா. நீங்க வெட்கப்படக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? வெட்க நமக்கு வரக்கூடாது. எதுக்கு வெட்கம்? தெரியாதவங்க உட்காந்துருக்காங்க. எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். வேற யாரும் கிடையாது. வெட்கப்படக்கூடாது. நல்லா சந்தோஷமா யாரு சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் வெட்கப்படக்கூடாது. கர்த்தர் யாரை நாம மகிமைப்படுத்தணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தினா நினைச்சோம். எந்த வெட்கமும் நமக்கு வெட்கப்படாம நல்லா பாட்டு பாடணும், நல்லா வசனம் சொல்லணும். அவங்க சிரிக்காம யாரு சிரிச்சா நமக்கு என்ன? யாரு சிரிச்சா ஆண்டவர் நமக்கு நம்ம பார்த்து சிரிக்க மாட்டார். ஆண்டவர் நமக்கு பார்த்து சந்தோஷம் கொடுப்பார். நல்லா பாட்டு பாடுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க. நல்லா நீங்க இப்பவே அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய எதிர்காலம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆசீர்வாதமா. சாமுவேலை குறித்து வேதத்தை பார்த்துருக்கீங்க. சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். சாமுவேல் சின்ன பையன்தான். சின்ன பையன்தான். அந்த சின்ன பையன் ஆண்டவரே பேசுறாரு. சாமுவேலே கூப்பிடுறாரு. இவனுக்கு அது தெரியல யாரு கூப்பிடுறான்னு. அவனுக்கு அந்த அளவுக்கு அவன் சின்ன பையன். ஆண்டவர் கூப்பிடுறாரு சாமுவேல. கூப்பிடும் பொழுது யாரு கூப்பிடுறான்னு சொல்லி அவனுக்கு தெரியல. அந்த அளவுக்கு அவன் சின்ன பையனா இருக்கான். உடனே கூட இருக்கிற அந்த ஊழியக்காரா இருக்கிற ஏறி எடுத்து போய், ஐயா யாரை என்ன கூப்பிடுறாங்க, யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கிறான். யாரு என்ன கூப்பிடுறாங்க, ஒரு சத்தம் வருது, என்ன கூப்பிடுற சத்தம் வருது, ஆனா யாருன்னு எனக்கு தெரியல, யாருன்னு கேட்கிறான். அந்த ஊழியக்காருக்கும் தெரியல. எப்படிப்பட்ட ஊழியக்காரர் பாருங்க. அவருக்கும் தெரியல. ரெண்டு திரும்ப சத்தம் அடிச்சு கேட்க தெரியல. மூணாவது திரும்ப சொல்றாரு, ஒருவேளை ஆண்டவரா இருக்கும் நினைச்சு அடியே என்று சொல்லி ஒப்புக்கொடுன்னு சொல்றாரு. மூணாவது முறை சொல்லும் போதுதான் கர்த்தர் தேவனா இருக்கும், வேற யாருமே இருக்காது. தேவன் தான் அவன்கிட்ட பேசுறாரு. தேவன் என்ன தெரியுமா பேச? வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு காரியத்தை சாமுவேலுக்கு சின்ன பிள்ளைகளை கர்த்தர் அடிச்சார், வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, சின்ன பிள்ளைங்க கூட என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அதனால சின்ன பிள்ளைங்க அற்பமா இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டுல பிள்ளைங்க நல்லா ஜெபிக்கிறாங்கன்னா அந்த பிள்ளை அற்பமா அவங்க ஒரு நேரத்தை தீர்க்க உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி அவங்க பேசுவாங்க. சின்ன பிள்ளை சின்ன பையன் என்ன தெரியும் அப்படி சின்ன பிள்ளைங்க மட்டும் கட்டக்கூடாது. ஏன்னா நம்முடைய எதிர்காலத்தை பத்தி கர்த்தர் அவங்களோடு கூட நம்மகிட்ட பேசுவார். அதனால கர்த்தர் சின்ன பிள்ளைங்க அந்த அளவுக்கு நேசிக்கிறார். அதனால நீ நல்லா ஜெபிங்க, துதிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6-7 நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாடு 321 3:2-1 நான் வாசிக்கிறேன். நல்லா கவனிங்க. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்
அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் அவர் மேல் வைத்து விடுங்கள். நல்ல ஒரு வசனம் நல்ல வசனம் மறுபடியும் படிக்கிறேன். வாசி வாசி வாசி. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் என்ன செய்வான்? அடங்கி இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. அப்படி அடங்கி இருக்கும்போது என்ன வாசிப்போம்? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல வசனம் பாருங்க. இந்த வசனத்தை உணர்ந்து படிச்சீங்கன்னா உண்மையில அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும். ஆகையால் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள நம்ம என்ன செய்யணுமா? அடங்கி இருக்க வேண்டும். அப்படி அடங்கி இருந்து நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய கவலைகள் எல்லாம் அவற்றை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய கவலைகளை வந்து சார் விசாரிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த கவலையை சரி பண்ணி விடுவார். அல்லேலூயா. அதனால நாம் முதலாவது நல்லா கவனிக்கணும். அவர் நம்முடைய ஏற்ற காலம் இருக்கு. என்ன காலம் இருக்கு? எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கு. காலம் இல்லாம எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பிறகு நேரம் பார்ப்பாங்க. நேரம்னா காலம் தான். காலம் நேரம் எல்லாம் ஒண்ணுதான். கால நேரம்னா ஒண்ணுதான். ஆக நேரம் பார்க்கணும் நான் சொல்லல. நேரம் பார்க்க கூடாது. நல்ல நேரம் கெட்ட நேரம் நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் எந்த காரியம் செய்தாலும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? அது அவங்க பாக்குறாங்க, நான் பாக்குறேன் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? மற்றவங்க செய்யற மாதிரியே நாம் செய்யறோம். அது பழக்க தோஷமா ஆயிடுச்சு. இந்த கிறிஸ்தவர்கள் கூட நல்ல நேரம் பாக்குறாங்க. பார்க்காத கிறிஸ்தவர்களுக்கு பார்க்க முடியல. நிறைய பேர் நல்ல நேரம் பார்க்கலாம். நல்ல நேரம் பார்க்க கூடாது. நமக்கு கர்த்தர் கொடுத்த எல்லா நாட்களும் எல்லா நேரமும் நல்ல நேரம். நம்ம எல்லா நேரத்தையும் நல்ல நேரம் நினைச்சா உங்களுக்கு அது நல்ல நேரம் தான். நீங்க கெட்டதா நினைச்சா அது கெட்டதா தான் மாறும். அதான் சொல்லுது, எதை விதைக்கிறாயோ அதை நீ எதுவுமே நல்லதுக்கு எடுத்துக்கணும். ஒரு பிரச்சனை வருதா அது நமக்கு நல்லது. என்ன செய்யணும்? ஒரு பிரச்சனை நம்ம எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை நமக்கு வந்தவொடனே நம்ம என்ன நினைக்கணும்? அது கெட்டதா நினைக்க கூடாது, நல்லது நினைச்சுக்கணும். அது நமக்கு நல்லதுக்கு, அதாவது நல்லதுன்னு நினைச்சா அந்த கெட்டது கூட நல்லதாய் மாறி நம்ம அப்படி நினைக்கிறது கிடையாது. கெட்டது வந்தவொடனே ஐயோ எனக்கு கெட்டது வந்துட்டு சொல்லி நம்ம புலம்பி அழுது கொண்டு காணப்படுறவங்க தவிர அதை நல்லதா ஏற்றுக்கொள்ள மனப்போக்குவம் நமக்கு இல்லை. அந்த மனப்போக்குவம் நமக்கு வேணும். எதுவுமே ஆண்டவர் நமக்கு கெட்டது செய்யவே மாட்டார். கெட்டதை நமக்கு அனுமதிக்கவே மாட்டார். நாம என்ன செய்யலாம்? கெட்டதை கெட்டதாய் நினைக்கிறதுனாலதான் அந்த கெட்டது நமக்குள்ள படிச்சிடுது. கெட்டது ஆண்டவர் கெட்டது, அதான் வேதம் சொல்லுது, தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். நம்முடைய ஆண்டவருடைய ஒரு பேர் என்னன்னா தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். தீமையவே பார்க்க மாட்டாங்க. எப்படி தீமையை நமக்கு அனுபவிப்பாரு? இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு. என்கிட்ட ஒரு பொருள் இருந்தாதான் அந்த பொருள் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். என்கிட்ட ஒரு பொருளே இல்ல, நான் ஒரு பொருள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பொருளே இல்லைன்னா எப்படி பொருளை கொடுக்க முடியும்? என்கிட்ட இருக்கிறது என்னவோ அதுதான் வச்சுக்க முடியும், கொடுக்க முடியும். என்கிட்ட இல்லாததை எப்படி கொடுக்க முடியும்? அதே போலதான் ஆண்டவர்கிட்ட தீமையே கிடையாது. ஆண்டவர்கிட்ட தீமையே ஆண்டவர்கிட்ட கிடையாது. அப்ப எப்படி ஒரு தீமையை கொடுப்பார்? எப்படி கெட்டதை கொடுப்பார்? புரியுது நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆண்டவர்கிட்ட கெட்டதே கிடையாது, ஆண்டவர்கிட்ட தீமையே கிடையாது. ஆனாலும் நமக்கு தீமை வருது. உடனே நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் எனக்கு இந்த தீமையை தந்துட்டாரு, ஆண்டவர் எனக்கு இந்த கெட்டதை தந்துட்டாருன்னு சொல்றோம். கிடையாது. ஏன் அந்த கெட்டது நமக்குள்ள பழிக்கினா நாம அந்த கெட்டதை நம்ம கெட்டதா பார்க்கிறோம், அந்த தீமையை தீமையாவே பார்க்கிறோம். ஏன்னா யோசேப்புக்கு வந்த எல்லா தீமையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றிட்டாரு. நன்மையாய். அப்போ நமக்கு வரவே வந்திருக்க எல்லா தீமையும் அவரால் நன்மையாய் மாற்ற முடியாது. நம்ம தீமையாய் பார்க்கிறதுனாலதான் அந்த தீமை நமக்கு பழிச்சிடுது. கெட்டதை கெட்டதாய் பார்க்கிறதுனாலதான் கெட்டது நமக்குள்ள பழிச்சிடுது. அதனால கெட்டதுன்னு பார்க்காதீங்க, நல்லதுக்கு. அதான் சொல்லுது, அவர் வசனம் சொல்லுது, எல்லாம் நடந்ததெல்லாம் நன்மைக்கு. ஒரு வசனத்தை தான் சொல்லுது, எல்லாம் நடந்ததெல்லாம்
பாட்டு கூட படிச்சாரு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு பாட்டே பாடிட்டாரு. நடக்கிற எல்லாமே நன்மைக்கு நன்மைக்கு நன்மைக்குன்னு சொல்லி அப்படி நாம் யோசிக்க ஆரம்பித்து விட்டால், அப்படி யோசித்து நடக்க ஆரம்பித்தா நமக்கு வருகிற எல்லா கெட்டதும் நல்லதா வந்துடும். இதான் வேதத்தின் ரகசியம். இது இன்னைக்கு தெரியாம தான் கெட்டதை கெட்டதாவே பார்க்கிறோம், நல்லதை நல்லதாவே பார்க்கிறோம். அப்படி பார்க்காதீங்க. நல்லதை எதுக்கு என்ன கெட்டது வந்தாலும் என்ன தீமை வந்தாலும் நன்மைக்கே பாருங்க. ஆனா நமக்கு கெட்டதெல்லாம் கிடையாது. நல்ல நேரம் பார்க்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் தான். ஆனா நல்ல நேரம் பார்த்து தான் பத்திரிக்கை அடிக்கிறாங்க. நல்ல நேரம் பார்த்து ஒரு காரியத்தை செய்யறாங்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டு எந்த நேரத்திலும் செய்யாது, ஆசீர்வாதமும் மாறும். அல்லேலூயா. இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கேட்கிற உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அல்லேலூயா. அப்படி நல்ல நேரம் நம்ம பார்க்க கூடாது. 4 நட்சத்திரம் இதெல்லாம் நம்ம பார்க்கறது நமக்கு அது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாம குறிக்கிற கூடாது. அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஒருத்தங்க பாக்குறாங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கையை போய் நம்ம நினைச்சக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஆனா நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், இயேசுவை பின்பற்றுகிற நாம், அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரக்கூடாது. வராம நம்ம நினைச்சு பாதுகாத்துக் கொள்ளணும். எல்லாம் அதாவது நல்ல நேரங்கள் பார்த்து எல்லாரும் இப்படி பார்த்தா நம்ம செய்யறோம். நல்லது கெட்டதான் பார்க்க கூடாது. ஆனாலும் கர்த்தர் இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது, ஏற்ற கால வர வரைக்கும் ஆண்டவர் காத்திருப்பாங்க. அதாவது ஒரு காலம் வர வரைக்கும் நமக்கு ஒரு அற்புதம் செய்யணுமோ, நம்மளை உயர்த்தணுமோ, நம்மளை ஆசீர்வதிக்கணுமோ, இதுக்கெல்லாம் ஆண்டவர் சில ஒரு காலம் வைத்திருக்கிறார். சும்மா எடுத்த உடனே எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க. இப்போ ஸ்கூலுக்கு பசங்க போறாங்க. இந்த பசங்க இருந்துச்சுன்னா எல்கேஜி இருந்து எல்கேஜி இப்படி ஒவ்வொன்னாதான் வரணும். ஒவ்வொன்னாதான் 1 2 3 4 5 இப்படிதான் போகணும். எடுத்த உடனே 12 போய் உட்காந்துட முடியுமா? எடுத்த உடனே பிரச்சனை போய் உட்காந்துட முடியுமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் படிக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் இப்படி ஒவ்வொன்றியா போய் தான் 12க்கு போக முடியும். ஏன் அப்படின்னா நேரடியா 12க்கு போயாச்சுன்னா அவங்க அந்த பாட புத்தகத்துல என்ன இருக்கோ அந்த புஸ்தகத்துல இருக்கிற அந்த படிப்பை நம்மளுக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாது. அல்லேலூயா. அப்போ 1 2 3 இந்த வருஷப்படி போனாதான் 12ஆம் கிளாஸ் போகும் பொழுது அந்த பாடங்கள் நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு புரியும். இல்லைன்னா புரியவே புரியாது. அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் ஒரு காலம் வச்சிருக்காரு. நம்மளை உயர்த்துவதற்கு, நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காலம் வச்சிருக்காரு. அந்த காலம் வரும்போதுதான் செய்வாரே தவிர அதற்கு முன்னாடி செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம நிறைய காரியங்களை நினைச்சிடும் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய காரியங்களை நாம் நினைச்சிடும் கற்றுக்கொள்ள. இப்போ ஸ்டாம்ப் இருக்கான். ஸ்டாம்ப் கையில ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கணுமே, 1000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் செலவு பண்ண முடியும். இதே ஒரு கோடி அவன் கையில கொடுத்தா வேற யாரும் அவனுக்கு ஆலோசனை கொடுக்காம அவன் மட்டும் தனிப்பட்ட முறை ஒரு கோடியை கையில கொடுத்தா அவனால செலவு பண்ண முடியுமா? அவன் தன்னை யோசிக்க முடியாது. ஏன்னா அவன் சின்ன பையன். அதே நேரத்தில் உங்க கையில கொடுத்தா ஈஸியா செலவு பண்ணிருவீங்க. அதே போலதான் ஆண்டவர் அந்த காலம் வந்து எப்போ அந்த தகுதி வருது, நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது என்பதை அந்த தகுதி வர தண்டி ஆண்டவர் காத்திருப்பார். அதுக்கப்புறம் தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏன்னா நீங்க அந்த ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உயர்வையோ ஒரு ஆசீர்வாதத்தையோ அந்த கொடுக்கிற காலத்துல அவர் கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அது யாரும் வந்து பறிக்க முடியாது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமா இருந்தாலும் உயர்வா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அது யாராலையும் பறிக்க முடியாது. அந்த காலம் வர வரைக்கும் அவர் காத்திருப்பார். அது வரைக்கும் நாம என்ன செய்யணுமா? அடங்கி இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ எல்லாத்துக்குமே ஆண்டவர் காலம் வச்சார். தைக்க ஒரு காலம் உண்டு, கிழிக்க வசனம் இருக்கு. போய் சொல்லுங்க. நீதிமொழிகள்ல அதாவது தைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கான், அதை கிழிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கான், கட்டுவதற்கு காலம் இருக்கு, இடிப்பதற்கு, இப்படி எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கு. காலம் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. காலம் இருக்கு. அதனால காலம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. இந்த பைபிளை வாசித்தவர்கள் காலத்தை பத்தி பேசிருக்க அப்படிங்கிறது அந்த மூட நம்பிக்கை நல்ல நேரம் கெட்ட கொண்டாட்டாங்க. ஆண்டவரே காலத்தை பத்தி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அதனால காலம் பார்க்கறது தப்பு இல்லை, நேரம் பார்க்கறது தப்பு இல்லைன்னு சொல்லி
அப்படி இன்னைக்கு செஞ்சுட்டாங்க. அப்படி பழக்கத்தை வச்சு கொண்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் ஒரு காலம் வரும்போது ஏன் அந்த காலத்துல காத்திருக்காருன்னா நீங்கள் தகுதிப்பட வேண்டும். நீங்க அது வரைக்கும் ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எதுவுமே கற்றுக்கொள்ளாம முடியாது. கற்றுக்கொள்ளாம ஒன்று கிடைக்கிற உங்களுக்கு அது ஈஸியா விட்டுருவீங்க. இப்போ பெரிய நல்லா வேலை பார்த்து நல்லா உழைச்சி நல்லா வசதியை உண்டு பண்ணி பிள்ளைங்களை வச்சிருவாங்க. நிறைய சொத்துக்கள் எல்லாம் வாங்கி வச்சிருவாங்க. இந்த பையனை வளர்க்கும்போது நல்லா செல்லமா வளர்த்துருவாங்க. பையனையோ பொண்ணையோ நல்லா செல்லமா வளர்த்தா அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலம் போது சில பிள்ளைங்க சரியா வளர்க்காது, அந்த கற்றுக்கொள்ளாதனால அந்த சொத்துக்களை பிள்ளை அழிச்சுவாங்க, அழிச்சுக்குவாங்க. எதுக்கு செலவு பண்றதே தெரியாம எல்லாத்தையும் அழிச்சுவாங்க. பாத்துருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா? அந்த சொத்துக்களை உள்ள அழிச்சு கடைசியில ஒண்ணுமே இல்லாம கடைசியில வேலை பார்த்தா தான் சாப்பாடு தான் நிலைமை அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். இது காரணம் கற்றுக்கொள்ளாதனால. ஆனா அந்த பிள்ளைங்க கற்றுக்கொண்டிருந்தா அந்த சொத்தை அழிச்சாது, அழிக்காது, இன்னும் மேல சொத்துக்களை சேர்க்கும். அப்போ அதான் ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம எந்த நேரத்துல எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா இவங்களால நினைச்சு வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காலம் வர வரைக்கும் உங்களை நினைச்சுவாரு ஆண்டவர் வெயிட் பண்ணிப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம இன்னைக்கு அவசரப்படும். அதுதான் அந்த வசனம். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள என்ன செய்யணுமா? அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த பேதுரு இந்த நிறுவன வசனத்தை அதிகாரத்தை எழுதுறதுக்கு முன்னாடி சொல்லு 4ஆம் அதிகாரத்துக்கு சொல்றாரு, கீழ்படிங்க, அவங்களுக்கு கீழ்படிங்க, இவங்களுக்கு கீழ்படிங்க என்று சொல்லி எல்லாம் கீழ்படி சொல்லிட்டு 5ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் வசனத்தை சொல்றாரு, உங்களுடைய புருஷனுக்கு கீழ்படிங்க, புருஷனுக்கு கீழ்படிங்க, எல்லா விஷயம் புருஷனுக்கு நல்ல கற்புள்ள நடக்கையை தெரியப்படுத்துங்க அப்படிலாம் சொல்லிட்டு தான் இந்த 6ஆம் வசனம் சொல்றாரு, உங்களை அவர் உயர்த்தும்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் கீழ்படிக்கணும். கீழ்படித்தல் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்மளை உயர்த்ததுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறார். உங்களை என்னையும் இப்படியே கஷ்டத்திலே வாழ வைக்கிறது ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. நீங்க ஒரு நேரத்தில் எப்படி இருக்கணும்? உயர்த்தல் இருக்கணும். எங்க இருக்கணும்? உயர்த்தல் இருக்கணும். நீ அறியாது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். நீங்க அறியாது எட்டாதையும் கர்த்தர் செய்வார். நீங்க எட்டாத ஒரு உயரத்துல நீங்க நானும் இருக்க வேண்டாம் கர்த்தர் விரும்புகிறார். ஆனா அதற்குரிய நேரங்கள் அதற்குரிய காலம் வரும்போது அதை செய்வார். அதுக்கு முன்னாடி அவர் செய்ய மாட்டார். அதுக்கு அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா நாம் நினைச்சோம் அது வரைக்கும் நம்ம நினைச்சோம் அவரிடத்துல கீழ்ப்படிந்து நினைச்சோம் அமைதியா இருக்க அடங்கி இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கிற அனுபவம் ரொம்ப அவசியம். இன்னைக்கு சில பிள்ளைங்களை பார்த்துருவோம், இந்த பிள்ளைங்க பேரு அடங்கவே மாட்டேங்குது. சொல்லுவோம் சில பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவோம், இந்த பிள்ளை என்ன பெத்தவங்களுக்கு அடங்க மாட்டேங்குது. ஊரு மற்ற வேற யாரு என்ன சொன்னாலும் இந்த பிள்ளை அடங்கவே அடங்காத பிள்ளை. என்ன பிள்ளை? அடங்காத பிள்ளை என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. அப்படிலாம் நம்ம இருக்க கூடாது. ஒரு அடக்கம், அதாவது அடங்கி போகிற ஒரு வாழ்க்கையை நமக்கு இருக்கணும். அடங்கி போகிறதுனால நமக்கு ஒன்றும் நஷ்டம் வராது. அடங்கி போறதுனால ஒரு பிரச்சனை வருது, பிரச்சனை வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. யாருக்கோ ஒரு பக்கத்துலயோ வீட்லயோ குடும்பத்திலயோ ஒரு வாக்குவாதம் நடக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணாமல் நாம் அடங்கி போனா அது என்ன ஆகும்? சரியாயிரு. தெரியுமா? இப்போ கணவன் மனைவி வச்சுக்கோங்க. கணவன் மனைவி இருக்காங்க, 2 பேருக்கு ஒரு வாக்குவாதம் நடக்குது. யாரோ ஒருத்தர் கணவனோ இல்ல மனைவியோ 2 பேர்ல ஒருத்தர் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அடங்கி போயிட்டா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை நிச்சயம் பெருசாகாது. அடங்கி போகாம இருக்கிறதால என்ன செய்யுது? பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு. அடங்கி போகிற அனுபவம் நிறைய பேருக்கு இல்ல. அது பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி. சின்னவங்க மட்டும் சொல்ல, பெரியவங்களும் நீங்க அப்படிதான் இருக்க. நான் எதுக்கு அடங்கி போகணும்? நான் எதுக்கு அடங்கணும் அப்படி நம்ம நினைக்கிறோம். இல்ல, அடங்கி போகணும். அடங்கி போகிறது அவ்வளவு ஒரு நல்ல ஒரு சுபாவம். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி அடங்கி நாம் போகும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அடங்கி போகிற வரைக்கும் நம்மளை கர்த்தர் உயர்த்தும். ஏன்னா நம்ம அடங்காம இருந்தோம்னா நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்வோம்? செலவு பண்ணிடுவோம். நம்மளுடைய ஆசீர்வாதத்தை
இஷ்டத்துக்கு அனுபவிச்சு கெடுத்துருவோம், ஆசீர்வாதத்தை இழந்து போயிருவோம். அதனால நீ அடங்கிடு. அடங்கி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்கிறோம். அப்ப அடங்கி இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிலைச்சிருது. அந்த ஆசீர்வாதத்தை யாருமே அதுக்கப்புறம் பறிக்க முடியாது. ஆனா அடங்கி போகணும். நம்ம அவங்களுக்கு அடங்கணும், யாருக்கு அடங்குறோம்? வேத வசனத்துக்கு அடங்கி போவேன். வேத வசனம் வசனம் நமக்கு எல்லாத்தையுமே அடங்கிதான் போகணுமா? இவங்களுக்கு அடங்கி போனா அந்த கேள்விதான் கிடையாது. நமக்கு மேல இருக்கிற ஒரு எஜமான், அவன் ஒரு முரடரா இருந்தாலும் சரி, இந்த பேதுரு சொல்றாரு, 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, ஒரு எஜமான் அவன் முரடரா இருந்தாலும் சரி, அவனுக்கு என்ன செய்ய? கீழ்ப்படிந்து போ. அவன் முரடரா தான் இருப்பான், ஆனா நீ என்ன செய்ய? கீழ்ப்படி. அவன் முரடரா இருக்கா, நான் எதுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லாத. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால நல்லா கவனிக்கணும். முரணா இருந்தாலும் நம்முடைய எஜமான் அவன் ஒரு முரணா இருந்தாலும் நாம் அவனுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறபடியினால் வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 18. வேலைக்காரர்களே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படித்தீர்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவருக்கும் மாத்திரம் அல்ல. நல்லவங்களுக்கு மாத்திரம் அல்ல, சாந்த குணமா இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்ல. அவர் சொல்ற அடுத்து சொல்ற முரட்டு குணம் உள்ளவர்களுக்கு. அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதாவது நல்ல குணமா இருந்தாலும் நல்ல குணமா இருக்கான்னு சொல்லி கீழ்ப்படிய வேண்டாம். அப்படிலாம் சொல்ல. நல்ல குணமா இருந்தா அவங்க நல்லவங்களா இருந்தா நான் கீழ்ப்படிவேன், அவங்க கெட்டவங்களா இருந்தா என்னால கீழ்ப்படிய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வசனம் அப்படி சொல்ல. உன்னுடைய எஜமான், உனக்கு மேல இருக்கிற அதிகாரி, அவன் ஒருவேளை கெட்டவனா நல்லவனா இல்லாம கெட்டவனா இருந்தாலும் சரி, அவன் மரட்டு குணம் உள்ளவனா இருந்தாலும் என்ன செய்யணும்? அதிக பயத்தோடு கீழ்ப்படியதான் செய்ய அடங்கி இருக்கிற அனுபவம். நாம என்ன செய்யறோம்? கெட்டவனா இருந்தா கீழ்ப்படிங்க. அதான் இந்த 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுது, ஒரு மனைவியானவர், ஒரு மனைவியான தன்னுடைய புருஷன் ரசிக்கப்படணும்னு வச்சுக்கோங்க. ரசிக்கப்படாத கணவன் வீட்டுல இருக்காரு, மனைவி மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, கணவன் ஏற்றுக்கொள்ளல. அப்போ அந்த ஏற்றுக்கொள்ளாத அந்த கணவனை எப்படி ரட்சிப்புகளை கொண்டு வரணும்னா, அந்த வசனம் சொல்றது பாருங்க, வாசிக்கிறேன். அந்தபடி மனைவிகளையே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படித்திருங்கள். என்ன செய்யணுமா? உங்க சொந்த புருஷருக்கு. இத ஒரு அந்த வசனத்துல அந்தபடி மனைவிகளே உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. அதாவது நமக்கு ஒரே புருஷன் தான். அல்லேலூயா. இந்த சொந்த புருஷன் இன்னும் அதான் சொந்தம், சொந்தங்கிறது வேற, இன்னொன்னு சொந்தம் சொல்லி சொந்த புருஷன்னா அப்ப இன்னொரு புருஷன் இருக்கான். மனைவியோ புருஷனோ, நான் 2 பேரும் சேர்த்து சொல்றேன். இன்னொரு மனைவி, அதான் வாடகை என்று சொல்லலாம். சொந்தம்னா நமக்குரியது, வாடகைனா இன்னொருத்தருக்குரியது. இன்னொருத்தருடைய கணவனோ மனைவியோ நமக்கு தேவையில்லை. அதுதான் வசனம் தெளிவா சொல்லுது, உங்களுடைய சொந்த புருஷனுக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அந்த மாதிரி தவறு நம்ம செய்யக்கூடாது. இன்னொருத்தருடைய மனைவியோ இன்னொருத்தருடைய கணவனையோ நாம் எந்த காலத்தை கொண்டும் அவர்களோடு கூட வாழ ஆசைப்படக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அவன் கர்த்தருக்கு அருவருக்கப்பட்டவன், அவன் கர்த்தருக்கு அருவருக்கப்பட்டவன். அவன் என்ன செய்தாலும் சரி அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. பரலோக ராஜ்யத்தை இழந்து போயிடுவாங்க. அல்லேலூயா. இன்னொருத்தருடைய கணவன் இன்னொருத்தருடைய மனைவியை நாம எந்த காலத்தோட சேர்த்துக்கொள்ள ஆசைப்படக்கூடாது. அப்படி ஒருவேளை கூடினா அவங்களுக்கு நரகம் தான். அது யாரா இருந்தாலும் சரி. அவங்க ஒருவேளை லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் காணி கொடுக்கலாம், இல்ல நல்லா சர்ச்சைக்கு போகலாம், நல்லா கர்த்தரை துதிக்கலாம், இல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டவங்களா இருக்கலாம், நல்லா பிரசங்கம் பண்ணலாம், எதுவும் பண்ணலாம். ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு அந்த காரியத்தை விட்டு வெளியே வந்தாதான், அந்த ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டாதான் செய்ய முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும். விடலன்னா அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடணும். விட்டு விடனா பரலோகம் உங்களால வேலை. உன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படித்தீர்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படிய வேணாம்.
என்ன செய்வாங்க? பயபக்தியோடு உங்கள் கற்புள்ள நடக்கையே அவர்களை பார்த்து அவர்கள் பார்ப்பாங்க. நம்முடைய நடக்கை, நம்முடைய கீழ்ப்படிதல் இருக்குல்ல, நம்ம அடங்கி போகிறோமே, அந்த ஜீவியத்தை அவங்க பார்த்து பிரசங்கமே பண்ண வேண்டாம். நீ ரட்சிக்கப்படு, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் எங்க போக முடியும்? பரலோகம். இந்த பிரசங்கம் தேவையில்லை. இந்த பிரசங்கம் தேவையில்லை. நம்முடைய கற்புள்ள நடக்கையை பார்த்து அவர்கள் போதனையே இன்றி ரட்சிக்கப்படுவார்கள். இதான் அடங்கி இருக்கிற ஜீவியம். இப்படி நம்ம அடங்கி போறோமா? என் புருஷன் குடிகாரன், நான் எதுக்கு அடங்கி போகணும்? என் புருஷன் முரட்டானவன், நான் எதுக்கு அடங்கி போகணும்? கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்காங்க. என் புருஷன் முரடா இருக்கான், நான் எதுக்கு அவனுக்கு கீழ்படியணும் சொல்றாங்க. முரணா இருந்தாலும் கீழ்படிதான் ஆகணும். அவங்க நம்முடைய கற்புள்ள நடக்கைய பார்க்கணும். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, நம்முடைய கற்புள்ள நடக்கைய அவங்க பார்க்கணும். பார்க்கும் பொழுது அவர்கள் தானாய் ரட்சிக்கப்படுவார்கள். நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டாம், ஒரு மணி நேரம் உட்கார்ந்து சுவிசேஷத்தை சொல்ல வேண்டாம். நம்முடைய நடக்கையை பார்த்து அவங்க ரட்சிக்கப்படுவார்கள். அதனாலதான் அடக்கம் தேவை. அடங்காம சுத்தக்கூடாது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், வாலிப பிள்ளைகளா இருந்தாலும், சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் அடங்காம என்ன செய்யக்கூடாது? சுத்தக்கூடாது. அடங்கணும், அடங்கி வாழணும், அடங்கி வாழ கற்றுக்கொள்ளணும். இதை தேவன் விரும்புகிறான். அப்படி அடங்கி நாம் வாழும் பொழுதுதான் நமக்கு உயர்வு கிடைக்கும். நம்ம ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியும். அடங்கி வாழாம நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியாது. அதாவது சாமுவேலை பத்தி நான் சொன்னேன். அவன் சின்ன பிள்ளைய இருக்கான். எப்படி இருக்கான்? சின்ன பிள்ளைய இருக்கான். இந்த சின்ன பிள்ளைய இருக்கும் போது அவனோடு கூட யார் இருக்கா? ஏழி பிள்ளைங்க. யார் பிள்ளைங்க? ஏழி, அந்த ஊழியக்காரர், அந்த சபையை நடத்துகிற ஊழியக்காரா இருக்கிற ஏழி. ஏழியுடைய பிள்ளைகளும் அவனோடு சேர்ந்தா வளர்ந்தாங்க. யாரோட சேர்ந்து? சாமுவேலோடு சேர்ந்தான். சாமுவேலும் வளர்ந்தான், அந்த ஏழியுடைய பிள்ளைகளும் வளர்ந்து ஒரே சர்ச்சுக்குள்ள தான் வளர்றாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசு, ஒரு நல்ல ஒரு வாலி வயசு வச்சுக்கோங்க. அந்த வாலி வயசுக்குள்ள வந்துட்டாங்க. வாலி வயசுக்குள்ள வந்தாச்சு. ஆனா இந்த சாமுவேலுக்கும் இந்த ஏலியுடைய பிள்ளைகளுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த சாமுவேல் அந்த ஊழியக்காரா இருக்கிற ஏலிக்கு அவர் அடங்கி போனார், கீழ்ப்படிந்திருந்தார். அவர் என்ன சொன்னாலும் அதான் செய்வார். சாமுவேல் என்ன செய்வாரு? அந்த ஏழு என்ன சொல்ல அதுக்கு நீர் எதையும் செய்ய மாட்டாரு. ஆனா இந்த ஏழுடைய பிள்ளை நம்முடைய அப்பா தானே. யாரு? என் அப்பா தானே. அவங்களுக்கு ஒரு தைரியம், என்னுடைய அப்பா தானே, அவர் என்ன செய்வாரு அப்படின்னு அடங்காம இருந்தாங்க. அடங்காம இருந்ததுனால அந்த பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி தீர்மானிச்சு, அதாவது அவங்க சர்ச்சைக்கு வாரவங்க இடத்த தவறா நடந்தாங்க. யாரு? ஏழுடைய பிள்ளைங்க. ஆனா இந்த சாமுவேல் பரிசுத்தமாய் காணப்பட்டான். இந்த சாமுவேல் இஸ்ரவேல் தான் முதல் பேசுவா மட்டும் நியாயாதிபதியா காணப்பட்டான். சர்ச்சு, அதாவது இன்னைக்கு கோர்ட்ல சர்ச்சு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நியாயாதிபதியா யாருன்னா சாமுவேல் தான். ஆனா இந்த ஏழுடைய பிள்ளைகளோ பாவிகளாய் மாறி அந்த பாவத்துக்கு மரித்து போனார்கள். கர்த்தரே அடிக்க சொல்லிட்டாரு, இவங்களை சாகடின்னு சொல்லி. நான் சொல்றது அடங்கி போனதுனால சாமுவேல் உயரத்துக்கு போயிட்டான். இஸ்ரவேல் ஜனத்துக்கு நியாயாதிபதியா இருந்தா பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவன் சாமுவேல் என்ன சொல்றா அதான் செய்யணும். அப்படி எதிர்காலம் அப்படி மாறிடுச்சு. ஆனா அந்த ஊழியக்காரருடைய பிள்ளை ஏழுடைய பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க ஆண்டவரே சாகடின்னு சொல்லிட்டாரு. ஏன் காரணம்? அடக்கம் இல்லை, அடங்கி போகல. பெற்றவர் சொல்றாரு, பெற்றவருக்கு அடங்கி போகல. இல்லையா? வேத வசனத்துக்கும் அடங்கி போகல, கீழ்ப்படியல. இல்லையா? அதனால அடங்கி போக வேண்டும். அடங்காதனமா நம்ம என்ன சொல்றது? எந்த காரணத்தோட சுத்தப்படாது. நம்ம வீடுன்னு ஒண்ணு இருக்குன்னா, நம்ம பொதுவாக வீட்டை வச்சுக்கோங்க. நம்ம வீடுன்னு இருக்குன்னா நம்ம இஷ்டத்துக்கு இருந்தா நம்மளை பத்தி மத்தவங்க என்ன வீட்டுல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்னப்பா உன் பொண்ணு, என்ன உன் பையன் இப்படி சுத்திட்டு இருக்கான் சொல்லுவானா சொல்ல மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏன் இப்படி அடங்காம பிள்ளைய வளர்த்துட்டு இருக்க? அடக்கமா வள, அந்த பிள்ளை அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்திமதி சொல்லதான் சொல்லுவாங்க. சாதாரணமா நடக்கிற விஷயம். இன்னைக்கு பார்க்க முடியல, அடங்கி போகிற பிள்ளைங்களை பார்க்க முடியல. பெரியவங்களும் சரி,
இன்னைக்கு பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி யாருக்கு யாரு அடங்கி போறதே கிடையாது. அப்படிலாம் நம்ம வாழக்கூடாது. கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம், இயேசுவை பின்பற்றுகிற நாம் அடங்கிதான் போகணும். நமக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நம்ம நினைச்சோம் அடங்கிதான் போகணும். அவங்க நல்லவங்களோ அவங்க சாந்த குணங்களோ இல்ல நல்ல குணம் இல்ல யாரா இருந்தா நல்லவர்களுக்கு நம்ம கீழ்படினா அப்போ அது புரோஜனமே கிடையாது. அதுல இப்ப நல்லவங்களுக்கு தான் நான் கீழ்படிவேன்னா அதுல ஒரு இப்போ ஒண்ணுமே இல்ல. சாமி இருக்கான், நானே இருக்காரு. சாமி நல்லா திட்டுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் திட்டினாலும் சாமுக்கு என்ன பிடிச்சுன்னு வச்சுக்கிறேன், அவன் நல்ல பையன். சாம நான் எவ்வளவுதான் திட்டினாலும் சாமி என்ன செய்யணும், பரவாயில்ல அவர் திட்டா திட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு கீழ்படிஞ்சு போயிட்டு இருந்தா அவன் அவனுடைய எதிர்காலம் எப்படி மாறும்? ஆசீர்வாதமா இருக்கும். நான் நல்லவனா இருந்து சாமி இப்படி பரவாயில்ல 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 போயிட்டுனா சாமியுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமே. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அடங்கி போகணும். நல்லவங்க தான் அடங்குவேன், அவங்க நல்லவங்க அதனால அடங்குவோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. முரட்டு குணமுள்ள எஜமானா இருந்தாலும் நாம் என்ன செய்யணும், கீழ்படியதான் செய்யணும். ஆண்டவர் நம்மளை ரட்சித்தாரா இல்லையா? நம்மளை இயேசு ஏற்று கொண்டிருக்கிறார், பிள்ளைகளாய் ஏற்றுக்கிறார். நம்ம ஏற்றுக்கணும் எப்படி இருந்தோம்? அப்படி அடங்கி போய் நல்லா பரிசுத்தமா இருந்தோமா? நம்ம பரிசுத்தமா இருந்தோமா? நம்மளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பரிசுத்தமா இருந்தோமா? கிடையாது. நாம் பாவியா இருந்தோம். பாவியா இருந்த நம்மை தான் இயேசு ஏற்றுக்கொண்டார். பரிசுத்தம் உள்ளது ஆண்டு பரிசுத்தமா இருந்தவர்களை ஏற்றுக்கொள்ள பைபிள் சொல்லுதா? யாருமே பரிசுத்தமா கிடையாது. பூமியில யாருமே நல்லவங்க கிடையாது. இன்னைக்கு யாரு நான் நல்லவன் சொல்லி மார்பு தட்டி பேசுறாங்களோ அவங்க பயங்கரமான அயோக்கியங்க. யாரு நான் நல்லவன் சொல்றாங்களோ அவங்கதான் அயோக்கியம். அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா நம்மளை அறியாம நமக்குள்ள சில கெட்ட காரியங்கள் இருக்கத்தான் செய்யும். யாருமே நம்ம நான் நல்லவன் நான் பரிசுத்தமா இருக்கேன் அப்படி யாருமே சொல்ல. அப்படி பரிசுத்தமா நீ இருந்தா உனக்கு இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பூமி உனக்கு சொந்தமே, நீ பரலோகம் போயிடலாம். யாருமே நல்லவங்க கிடையாது. எல்லாருமே ஒரு வகையில கெட்டவங்களதான் இருப்பாங்க. ஆனாலும் நாம் என்ன செய்யணும், அடங்கி போக வேண்டும். அப்படி அடங்கி போனாதான் நமக்கு என்னது, உயர்வை பெற்றுக்கொள்ள முடியும். அடங்கி போகாம குடும்பமா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, வேலை பார்க்கிற இடமா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அடங்கி போக வேண்டும். அல்லேலூயா. அதனால பிள்ளைங்க படிக்கிற இடத்துல என்ன செய்ய, உங்களுடைய ஆசீர்வாதம் அடங்கி போங்க. அந்த ஆசீர்வாதம் அதாவது நீதிமான் கொட்டுகிற கொட்டு எனக்கு எப்படி இருக்கும், எண்ணெயே போல இருக்கும். எப்படி இருக்கு? தாவீது சொல்றாரு, தாவீத நீதிமான் வந்து கொட்டுவாங்களாம், தலையில கொட்டுவாங்களாம். அதை கொட்டுறதை என்ன தெரியுமா நினைப்பாரு, அவரு எண்ணெயை போல ஒரு அபிஷேகமா நினைப்பாரு. கொட்டுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு திட்டலாம் மாட்டாங்க. இந்த போய் ஏன் கொட்டுற, யாருக்கும் ஒண்ணுமே இந்த பையனை லேசா அடிச்சான் திரும்ப கேள்வி கேட்பானா கேட்க மாட்டாங்க. ஆனா தாவீது அப்படி கேள்வி கேட்க மாட்டான். அதனாலதான் அவன் ராஜாவா இருந்தான். ஒருத்தங்க திட்டாங்கன்னா நம்ம நல்லதுதான் திட்டுவாங்க. புரியுதா இல்லையா? ஒருத்தங்க திட்டாங்கன்னா நம்ம நல்லதுதான் திட்டுவாங்க, கெட்டது யாரும் இல்லையா? ஒருவேளை நம்ம பிடிக்காதவங்கன்னா கெட்டதுக்கு திட்டுவாங்க. ஆனா உண்மையிலே நம்முடைய பெற்றவர்கள், நமக்கு மேல இருக்கிறவர்கள், நம்மளை ரொம்ப நேசிக்கிறவர்கள் நம்ம நினைச்சவங்க திட்டுவாங்க. அது அந்த திட்டுறது நல்ல திட்டு. அதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் தாம் அன்பு கூறுகிற இடத்திலே அவர் என்ன சிச்சிப்பார். யார் அவரிடத்துல அன்பு கூறாரோ அவங்க நினைச்சுவாரா, தண்டிப்பார். புரியுதா இல்லையா? இப்போ ஆண்டவர் என்ன நேசிக்கிறார்னா, ஆண்டவர் என் மேல அளவுக்கு இல்லாத அன்பு வச்சிருந்தா என்ன ஆண்டவர் தண்டிப்பார், என்ன தண்டிப்பார். அந்த தண்டனை நான் என்ன செய்யணும், சந்தோஷமா ஏத்துக்கணும். ஆண்டவர் என்ன திட்டாரு, என்ன தண்டிக்கிறாரு, அதை என்ன செய்யணும், சந்தோஷமா. அது இல்லாம அந்த தண்டிக்கிறத அதை வச்சு நான் அற்பமா அதை உதாசனப்படுத்திட்டா அது எனக்கு ஆசீர்வாதமா மாறாது. அதனால பெரியவங்க ஒரு நமக்கு மேல இருக்கவங்க ஒண்ணு சொன்னா நம்ம எங்க அனுசரிச்சு அதுக்கு அடங்கி போகணும். அப்படி அடங்கி போனா நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா மாறும்.
அதனால சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? அடங்கி போகணும். குடும்பத்துல ஒரு வாக்குவாதம் நடக்கா, அந்த வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்காதீங்க. உடனே என்ன செய்ய, ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கணவர் அடங்கி போலையா, மனைவி உடனே அடங்கி போயிருங்க. இல்ல மனைவி அடங்கலையா, கணவர் என்ன செய்யணும்? அடங்கிட்டாரு. இப்படி ஒருத்தர் அடங்கி போயிருங்க, அந்த பிரச்சனை சரியாயிடும். அடங்கி போக மறுபடி வாக்குவாதம் பண்ணிட்டா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குணம் தெரியுமா? வாக்குவாதம் பண்ணவே மாட்டார். வாக்குவாதம் பண்ணவே மாட்டார். ஆனா நாம என்ன பண்றோம்? அவருடைய பிள்ளைங்க தான். அவருடைய பிள்ளைங்களா இல்லையா? அவருடைய ரத்தம் நமக்குள்ள. ஆனா நம்ம வாக்குவாதம் பண்றோமா இல்லையா? மனசாட்சி சொல்றோம். வாக்குவாதம் நல்லா பண்றோம். வாக்குவாதத்தை தவிர வேற எதுவுமே நமக்கு தெரியல. நிறைய பேர் அதை வேற வாக்குவாதம் பண்ணணும்னா இவங்க பயந்தவர்கள், இவர்கள் கோழை உள்ளவர்கள் சொல்றாங்க. வாக்குவாதம் பண்ணனா அவங்க யாரு? நல்ல அவங்க வந்து பயந்து இருக்காங்க, கோழையா இருக்காங்க. அது கோழைத்தனம் கிடையாது, அது அடங்கி போகிற ஒரு அனுபவம். அந்த அடங்கி போகிறதா விஷயம் நம்ம உயர்த்தி கொண்டு போகும். வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தா உயர்த்துக்கு போகவே முடியாது. இன்னைக்கு வாக்குவாதம் தான் பண்றோம். கிறிஸ்தவரா இருக்கிற இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. யூடியூப் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு மாறி ஒரே வாக்குவாதம் நடக்குது. கிறிஸ்தவங்க செய்தி போடுறாங்க, பிரசங்கம் போடுறாங்க, பிரசங்கம் எல்லாமே வாக்குவாதம் தான் நடக்குது. வேற ஒண்ணும் நடக்கல. கேட்டா நான் சத்தியத்தை பேசுறேன். வாக்குவாதம் பண்ணக்கூடாது, அடங்கி போங்க. வாக்குவாதம் பண்றதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால நமக்கு சண்டை, அதனால நமக்கு பிரிவு, அதனால நமக்கு கஷ்டம், அதனால நம்முடைய இருதயம் பாதிக்கப்படும். அல்லேலூயா. நாம் பொறுத்தால் பூமியாகுவார். பொறுமை கடலிலும். இதெல்லாம் நம்ம எல்லாருமே சொல்லுவோம், எல்லாமே தெரியுது. ஆனா அந்த பிரச்சனை வரும்போது, அந்த வாக்குவாதம் வரும்போது நம்மளால அடங்கி போக முடியல. அல்லேலூயா. ஆனா முடியும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதனால நம்ம என்ன கேட்டு அதை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் பிரச்சனை வந்து வாக்குவாதம் பண்ணாங்க, வாய் என்ன செய்யணும்? காவல் வந்து வாய்க்கு காவி சொல்றாரு, என் வாய்க்கு என்ன செய்ய? காவல் வையும். காவல் மிக அவசியம். வாய்க்கு காவல் வரும். இந்த நாக்கு இருக்கு தெரியுமா? ஒரு காட்டையே கொளுத்திடுமா? என்னத கொளுத்தும்? காட்டையே கொளுத்திடுமா? காட்டையே கொளுத்துனா வீடு சும்மாவா இருக்கும்? வீடு சின்னது தான், காடு பெருசு, வீடு. அப்ப காட்டையே கொளுத்துனா வீடு ஏமாத்தலாம். அல்லேலூயா. இன்னைக்கு அதனாலதான் வீட்டுல ஒரே சண்டை. நிறைய வீட்டுகள்ல சண்டை, ஆசி, நிம்மதியே இல்ல, சந்தோஷம் இல்ல, சம. ஏன் காரணம்? இந்த நாக்கு. அல்லேலூயா. நாக்கு காவல் வைங்க, வாய்க்கு காவல் வைங்க. வாக்குவாதம் பண்ணாதீங்க, அடங்கி. பரவாயில்ல, திட்டாங்க, திட்டிட்டு போட்டோம், அவங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. அடங்கி போங்க. அடங்கி போகிறதுதான் தேவன் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகள் என்ன செய்யுமா? அடங்கி இருக்க வேண்டும். அப்படி அடங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்மளை உயர்த்துவார். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய கவலை எல்லாம் அவர் விசாரிப்பார். யாருடைய கவலை விசாரிப்பாரு? அடங்கி போனவங்க கவலைதான். அடங்கா பிராரியா நம்ம சுத்திட்டு வந்து ஆண்டவர் என் கவலை விசாரிப்பாருன்னு வந்து உட்கார்ந்து 1 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் முழங்கால் பண்ணிட்டாலும் ஆண்டவர் விசாரிக்கவே மாட்டாரு. காது கேட்காம மாதிரி உட்கார்ந்துப்பாரு. அல்லேலூயா. நீங்க அடங்கி போய் உங்களுக்கு ஒரு கவலை சொல்லி வந்து உட்கார்ந்து உங்களை விசாரிப்பாரு. அம்மா, உனக்கு இந்த கவலையை நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. நான் உன்னை நான் அந்த கவலையை சரி பண்ணாம நான் செய்ய மாட்டேன், போக மாட்டேன் அப்படி சொல்லுவாரு. நீங்க அடங்காவிடாரியா சுத்திட்டு வந்து உட்கார்ந்து நீங்க கண்ணீர் விட்டு சாப்பிடாம வைக்காம உட்கார்ந்து சோமனால ஆண்டவர் சரி காது அப்படியே அடைச்சிருவாரு. 2 காதையும் அடைச்சிருவாரு. காது கேளாத மாதிரி இருப்பாரு. ஆனா அங்கதான் இருப்பாரு, அங்கதான் உங்ககிட்ட தான் இருப்பாரு, வேற எங்கேயும் போக மாட்டாரு. ஆனா காது 2 காதையும் அடைச்சிருவாரு. அல்லேலூயா. உங்களுடைய கவலையை விசாரிக்கவே அவர் கேட்கவே மாட்டாங்க. எப்படி விசாரிப்பாரு? அல்லேலூயா. அதனால வந்து வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அதனால அடங்கி போகும். அடங்கி போகிறது அவ்வளவு ஆசீர்வாதம். அதனால எஜமானா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், குடும்பத்துல ஒரு சண்டை வந்தாலும் சரி, நம்ம அடங்கி போகும். இது ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தான். வாக்குவாதம் பண்ணாம இருக்க கொஞ்சம் கஷ்டம் தான். நான் கூட சொன்னேன், கஷ்டம் தான். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே நீ எங்கேயுமே வாக்குவாதம் பண்ணலப்பா, அதே போல நானும் என்ன செய்யணும்? வாக்குவாதம் பண்ணக்கூடாது.
அதற்கு எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு கேட்டு சில வாக்குவாதம் பண்ணாதபடிக்கு நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அதான் அடங்கி போகிற ஒரு ஜீவியம். அப்படி அடங்கி போகும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார். அல்லேலூயா. நிச்சயமா உயர்த்துவார். அவர் உயர்த்தாம கைவிட கண்டிப்பா உயர்த்துவார். அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? அடங்கி போக வேண்டும். அல்லேலூயா. அடங்கி போங்க. அடங்கி போகாம சும்மா நான் நீ பேசுறத கேட்கவே மாட்டேன் அப்படி இருக்காது. அல்லேலூயா. யாரு பேசினாலும் சரி, சின்ன பசங்க பேசுனா கூட நம்ம சொல்லுவோம். சில நேரத்துல சின்ன பசங்க கூட நல்லது சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? சின்ன பசங்க கூட நமக்கு நல்லது சொல்லுவாங்க, கெட்டது சொல்லுவாங்க. சில நேரங்கள அதாவது ஒரு சீரிய நாட்டு படைத்தலைவன் வேற ஒரு இஸ்ரேல் தேசம் தான் கிடையாது, சீரிய நாடுன்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல மிலிட்டரிக்கெல்லாம் தலைவர் அவன் மேல அதிகாரி. அவனுக்கு குஷ்டரோகமா, என்னது உடம்புல குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகத்துக்காக நிறைய பணம் செலவழிச்சுட்டான், நிறைய இடத்துக்கு போய் பார்த்துட்டான். ஆனா குஷ்டரோகம் என்ன செய்யல, சுகமாக. உடனே அவன் வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு வேலை பார்க்குது. யாரு? வீட்டுல வேலைக்காரியா. யாரு? வேலைக்காரி. வேலைக்காரி மாத்திர அவன் சின்ன பிள்ளை, பெரிய பிள்ளையும் கிடையாது, சின்ன பிள்ளை வேலைக்காரியா வேலை பார்க்குது. அப்போ உடனே அந்த எஜமான்ட்ட போய், ஐயா எங்களுடைய தேசத்துல இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். யாரு? எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர்கிட்ட நீங்க போனா உங்களுடைய குஷ்டரோகம் சுகமாயிடும். யார் சொன்னா? ஒரு வேலைக்காரி. யார் சொன்னா? ஒரு சின்ன பிள்ளை. உடனே என்ன செய்தானா, அதை கேட்டு உடனே புறப்பட்டு போயிட்டான். உடனே புறப்பட்டு போயிட்டான். போயிட்டு அவன் திரும்பி வர எப்படி வரான்? சிறு மாமிசம் எப்படி இருக்குன்னா சிறு பிள்ளைய கூட மாறிடுச்சான். அந்த குஷ்டரோகம் இருந்ததுக்கு அடையாளமே காரணம் என்ன? அந்த சின்ன பிள்ளை பேச்ச கேட்டதுனால. அந்த வேலைக்காரியா இருந்தாலும் சின்ன பிள்ளை பேச்ச கேட்டதுனால. இதான் அடங்கி போகிற ஜீவியம். இது நம்மகிட்ட இருக்கா? இவன் சின்ன பையன், இவனுக்கு என்ன தெரியும்? இவன் பேச்ச கேட்கவா சொல்றவா இல்லையா? சின்ன பையன், இவனுக்கு என்ன தெரியும்? நம்ம அப்படி சொல்றோம். அதனால சின்ன பையனா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் நாம் என்ன செய்யணும்? அடங்கி போக வேண்டும், வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அதனால தேவன் நம்மளை உயர்த்துவார். எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அடங்கி போகும்போது, ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே நாங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அப்பா நாங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீர் எங்களை உயர்த்தும்படிக்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வேலை பார்க்கிற இடத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நாங்கள் அடங்கி போகும்படி, வாக்குவாதம் பண்ணாமல் அடங்கி போகும்படி நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. நம்மளால முடியாது, வாக்குவாதம் பண்ணாம நம்மளால இருக்க முடியாது, அடங்கி வாழ நம்மளால முடியாது. அது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் கிருபையினால முடியும், தேவனுடைய ஆவியினால முடியும், தேவனுடைய நாமத்தினால முடியும். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் அடங்கி போக கிருபை செய்யுங்க. நான் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அப்ப நான் வீட்டுல இருந்தாலும் சரி, வேலைக்கு போயிருந்தாலும் சரி, அப்ப அக்கம் பக்கத்துல ஏதோ ஒரு காரியத்துக்கு அது நல்லது கெட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிருந்தாலும் சரி, நான் அடங்கி போக எனக்கு கிருபை தாங்கப்பா. என் பிள்ளைகளுக்கும் அப்படி கிருபை செய்யுங்க. அப்பா நீர் எங்களை உயர்த்தும்படிக்கு எங்களோடு கூட நீ இருக்கிறீர். அந்த நம்பிக்கையை கொடுத்தவர், அந்த விசுவாசத்தை கொடுத்தவர், அந்த உயர்வை இன்னும் நாங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. இந்த நடிப்பிலிருந்து அந்த உயர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் அடங்கி போக கிருபை செய்யுங்க. வரட்டு குணமுள்ள எஜமானா இருந்தாலும் அப்பா நாங்கள் அடங்கி போக கிருபை செய்யுங்க. இயேசுவே உடைய கரத்தில் எங்களை எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அது பெரிய நல்ல ஒரு குணங்க. இந்த குணம் இயேசு கிட்ட இருந்துச்சு. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாக இருந்த பொழுது வாக்குவாதம் பண்ணவே இல்லை, எல்லாத்துக்கும் அடங்கி போனார். அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் அடங்கி போகிற அனுபவம். அவர் தேவன் என்று சொல்லல, நான் தேவனா இருக்கேன், என்ன எப்படி நீ சிலுவையில் அடிக்கலாம் அப்படி கேள்வி கேட்கல. நான் இயேசுவன், நான் தேவனா இருக்கிறேன், என்ன நீ எப்படி பரியாசம் பண்ணலாம், என்னை நீ எப்படி கேள்வி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசவில்லை. ஒப்பு கொடுங்க. அவர் அப்படிலாம் கேள்வி கேட்கல. என்னை ஏன் பரியாசம் பண்ற, என்னை ஏன் கேள்வி பண்ற, என்னை ஏன் நக்கல் பண்ற
சொல்ற அப்படின்னு அவர் கேட்கல, அடங்கி போனார். அதனாலதான் அவர் உயர்ந்தார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஏதோ இவர் ஏதோ சொல்றாரு அப்படிலாம் நினைக்க. இயேசு அப்படிலாம் இருந்தாரு, பரியாசம் பண்ணாருங்க, அவரை சபித்தாங்க, அடங்கி போனார். அதாங்க அடக்கம். எதுக்க வேண்டாம், எதிர்த்து நிக்க வேண்டாம். எதிர்த்து நம்ம என்னத்தை கண்டோம்? இவ்வளவு நாள் நீங்கள் நானும் எதிர்த்து பேசுறவே, அதனால என்னத்தை கண்டோம்? எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம்? இதை எதைத்தான் சாதிச்சோம்? எதையும் நம்ம சாதிக்கலையே. இன்னும் நம்ம குடும்பம் அப்படியே தானே இருக்கு, நம்முடைய பிள்ளைங்க அப்படியே தானே இருக்காங்க, ஒரு உயர்வு வரலையே. ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. நிச்சயமாக அவர் நம்மளை உயர்த்துவார். அவர் நம்மளை உயர்த்தும். நம்ம கூட தான் இருக்காரு, வேற எங்கேயும் இல்ல, நம்ம கூடவே தான் இருக்கிறார். ஆனா நாம் அடங்கி போகாதனால அந்த உயர்வை பெற்றுக்கொள்ள முடியலையே. எவ்வளவு கஷ்டம் பாருங்க, எவ்வளவு வேதனை தருமா. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எவ்வளவு கண்ணீர் விடுறோம். நம்ம பிள்ளைங்களை ஒரு பிரச்சனை வந்து தாக்கிடுச்சுன்னா எவ்வளவோ கண்ணீர் விடுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த பிரச்சனை எதுக்கு? நம்ம அடங்கி போனா நம்முடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. நாம அடங்கி போனா நாம ஆசீர்வாதமா இருப்போம், நம்முடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளைகள் கீழ்ப்படிந்து போக, என் பிள்ளைகள் அடங்கி போக, என் பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே சாமுவேல் அடங்கி போனதினால் அவர் பெரியவர் நியாயாதிபதியாய் காணப்பட்டார். இயேசு கிறிஸ்து அடங்கி போனபடியால் அவர் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தார். 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார், மரித்து போனார். ஆனா 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி இன்றைக்கு பரலோக ராஜ்யத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன காரணம் என்றால் அவர் வாக்குவாதம் பண்ணவில்லை, அடங்கி போனார். பரியாசம் பண்ணவர், கேலி செய்தவர்களை பார்த்து அடங்கி போனார். ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே கிருபை செய்யும். எங்களால முடியாது ஆண்டவரே, எங்களால முடியாது. உங்களுடைய கிருபையினால நாங்க அடங்கி போக கிருபை செய்யும். உங்களுடைய ஆவியினால அடங்கி போக எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் எந்த சூழ்நிலையும் வாக்குவாதம் பண்ணாதபடி அடங்கி போக எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே உங்களுடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் பாருங்க. எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, சரீரத்துல வேதனை, குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து வேதனை. அப்ப இல்லாம நிறைய இல்லாம இருக்கு. பணம் இல்ல, பொருள்கள் இல்ல, சரியான வேலை இல்ல, சரியான வருமானம் இல்ல, இப்படி இல்லாமையினால் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இயேசுவே அந்தவர்கள் யாரும் வெறுமையாய் போகக்கூடாது. நீ உயர்த்துவதற்காக அவர்களோடு கூட இருக்கிறீர். நீ உயர்த்துகிறவன் இருக்கிறபடினால் இந்த நாளில் உயர்த்து. அதற்கு உண்டான தகுதியை நீ கொடுத்து, அதற்கு வேண்டிய ஜீவிகளை நீ கொடுத்து அவர்களை உயர்த்தும், அவருடைய பிள்ளைகளை உயர்த்தும். இந்த பகுதியை, இதே இடத்துல இந்த ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும், உயர்த்தப்பட்டவராய் இருக்கணும். அப்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அடிமைக்கு நீ கிருபை செய்து உடைய நாமத்தை மையப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வாழ்க்கை நீ காவல் வைத்ததற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்ய தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை சொல்லு. ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் இருக்கிறது சதா காலம் நடைபெறும். எல்லாரும் அவங்க அன்னையிலே சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க.